திருப்பிக் கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாத்ராகமம் 12:16. ஒருவர் இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 12:16. முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அடுத்தது லேவியராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். லேவியராகமம் 23 7ஆம் வசனம். முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 35வது வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரத்தில் 35ஆம் வசனம். முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. என்னாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் எடுத்து இன்னும் ஒருவர் வாசிப்போம். வாசிக்காத இன்னொரு நபர் வாசிக்கலாம். என்னாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஓய்வு நாளிலே முதலாம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அன்றைய தினம் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் யாத்திராகமம் 12:16 வாசித்திருக்கிறோம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 35ஆம் வசனமும் வாசித்திருக்கிறோம். எண்ணாகமம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசித்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். இப்போ இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது? மீண்டும் ஒரு முறை யாராகிலும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். முதலாம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அன்றைய தினம் சாதாரணமான யாதொரு வேலையையும் செய்யலாகாது. இன்றைய செய்தியின் தலைப்பு முதலாம் நாள். ஆங்கிலத்தில் the day of first. முதலாம் நாள், the day of first day. ஸ்தோத்திரம். முதலாம் நாளை குறித்து தான் நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம், தியானிக்க போகிறோம். இன்றைக்கு வாக்குத்தத்த செய்தி அல்ல, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வாக்குத்தத்த செய்தி உண்டு. ஆண்டவர் முதல் நாளை இந்த வேத புத்தகத்தில் எந்தெந்த இடத்தில் வைத்திருக்கிறார், வேதத்தில் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் குறிப்பெடுக்கிறவர்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். கவனிக்கிறவர்கள் என்னை தயவாய் சின்ன பிள்ளைகளானாலும் கவனிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். முதலாம் நாள் என்பது ஆண்டவர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே தனது படைப்பில் வைத்திருக்கிறார். முதலாவது நாள். இரண்டாவது, ஒரு வருஷத்தை துவங்கும் போது அந்த வருஷத்துக்கு முதலாம் நாளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இது பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்படுகிறதான காரியம். மூன்றாவது, மாதத்தில் முதலாவது நாளை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். நாலாவது, வாரத்தில் ஒரு வாரம் துவங்கும் போது, ஸ்தோத்திரம், வாரத்தில் முதலாவது நாளை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். ஐந்தாவது, ஒரு மனிதனுடைய பிறப்பு. கர்த்தர் ஒன்றை உருவாக்குகிறார், ஒரு பொருளை உருவாக்குகிறார், ஒரு உயிரினத்தை உருவாக்குகிறார், ஒரு செடி கொடி மரம் தாவரங்களை உருவாக்குகிறார், மனிதனை உருவாக்கினார். இதை உருவாக்குவதற்கு ஆண்டவர் முதல் நாளை வைத்திருக்கிறார். பிறப்பில் பர்த்தில் ஆண்டவர் முதலாவது நாளை வைத்திருக்கிறார். அதனால தான் நம்ம பிறந்த நாள் கேக்கை வெட்டி சாக்லேட் கொடுத்து நம்ம கொண்டாடுகிறோம். ஸ்தோத்திரம், பர்த்டே அப்படின்னு. அப்போ பிறப்பில் ஆண்டவர் முதலாவது நாளை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆறாவது, குறிப்பிட்ட காரியத்தில் முதலாவது நாளை வைத்திருக்கிறார். உதாரணமாக, ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட துவங்கின அந்த முதலாம் நாளிலே என்று இருக்கிறது. சாலமோன் தேவ ஆலயத்தை கட்ட துவங்கின
முதலாம் நாளிலே என்று இருக்கிறது. ஆகவே குறிப்பிட்ட காரியத்தை முதலாவது நாளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதை எப்பங்க இந்த கட்டடத்தை கட்டினாங்க அப்படின்னாக்கா, இதுவா இது மார்ச் மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு தான் முத இது வந்து ஆரம்பிச்சது. அப்போ இது கட்டினதுக்கு ஃபஸ்ட்டு நாள் அந்த நாள். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வதற்கு முதலாவது நாளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். 7வது குறிப்பிட்ட வேலையில் முதல் நாளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வேலையையும் செய்வதற்கு ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இதை என்னைக்கு செய்ய போறீங்க? இதை அடுத்த மாதம் செய்யலான்னு இருக்கிறேன், இதை 10ஆம் தேதி செய்யலான்னு இருக்கிறேன், இதை 20ஆம் தேதி செய்யலான்னு இருக்கிறேன், ஒரு வாரம் பொறுத்து செய்யலான்னு இருக்கிறேன், இல்லை 6 மாதம் பொறுத்து செய்யலான்னு இருக்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு வேலையை செய்வதற்கு அன்னைக்கு துவங்குகிற ஒரு முதல் நாள் ஒன்று உண்டு. அப்போ ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு முதலாவது நாள் உண்டு. 9வது குடும்பத்தில் முதல் நாள் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். குடும்பத்தில் முதலாம் நாள் உண்டு. குடும்பம் ஒரு திருமணத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஸ்தோத்திரம். அந்த குடும்ப உறவில் திருமண பந்தத்தில் ஆண்டவர் முதலாவது நாளை வைத்திருக்கிறார். ஆமே, முதலாவது நாளை வைத்திருக்கிறார். அதை தான் நம்ம ஊர் வழக்கத்தின்படி ஸ்தோத்திரம் அதை ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொல்லி பழகிட்டாங்க. ஸ்தோத்திரம். தேவன் ஏற்படுத்தியது முதலாவது நாள். மனிதன் தனிமையாக இருக்கிறான், அவனுக்கு கர்த்தர் ஏற்ற துணையை கொடுத்து என்ன செய்கிறார்? குடும்பமாய் மாற்றுகிறார். இது அவன் வாழ்நாளில் என்ன நாள்? குடும்பமாக ஆன நாளிலே ஃபர்ஸ்ட் டே. ஆமே, இதை நாம் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. ஆமே, ஸ்தோத்திரம். அப்போ சில காரியங்களை நாம் ஸ்தோத்திரம் நடைமுறை வார்த்தைகளில் பலர் அதை அப்படி பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். ஆனால் உலக வழக்கத்தில் அநேகர் அந்த ஃபர்ஸ்ட் டேவை ஸ்தோத்திரம் ஃபர்ஸ்ட் டேவை அவர்கள் பல ஆண்டுகளாக கொண்டாடி கொண்டும் இருக்கிறார்கள். இந்த குடும்ப தினத்தை ஸ்தோத்திரம் நம்ம வழக்கத்தின்படி சொல்லுகிற அந்த ஃபர்ஸ்ட் நைட் என்கிற தினத்தை ஸ்தோத்திரம் அது வார்த்தையை மாற்றி விட்டார்கள். சமீபத்தில் ஒரு வீடியோவை பார்த்து 6வது ஆண்டு திருமணமாகி 6வது ஆண்டு அவர்கள் அனிமுன் போவதற்காக ஸ்தோத்திரம் வெளியூர் சென்றிருக்கிறார்கள். சுமார் 6 லட்சம் செலவு செய்து, அதே மாதிரி 6வது ஆண்டு மறுபடியும் ஸ்தோத்திரம் அதே இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி மீண்டும் 6 லட்சம் ரூபாய் செலவு செய்து அதேபோல் அதே தினத்தை அதே நாளை அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். இது தவறான கருத்து அல்ல, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறபடி வேதத்தில் குடும்பத்தில் முதல் நாள், குடும்பத்தில் முதலாவது நாள். ஆமென். அப்போ அந்த நாளை இன்னைக்கு மனிதர்கள் அநேகர், நல்ல வசதி வாய்ப்பு உள்ள அநேகர் அதை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நாம் எங்கே நின்றோம்? ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை இப்படி மாற்றி சொன்னதுனால ஸ்தோத்திரம் நமக்கு அது ஒரு ஸ்தோத்திரம் தவறான பார்வையோடு அது கூடிவிட்டது அல்ல. தேவன் ஏற்படுத்தியது குடும்பத்தில் முதலாம் நாள். ஆமென். அப்போ உங்கள் கணவனை மனைவனை இணைத்த அந்த முதலாவது நாளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வருஷத்துக்கு ஒரு முறை வந்து போகும். கல்யாண நாள், திருமண நாள். ஆமென். அவர்களை என்ன செய்யுங்கள்? ஊக்கப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள், சந்தோஷப்படுத்துங்கள். ஸ்தோத்திரம். அவர்களுக்கு பிடித்ததை வாங்கி கொடுங்கள். ஸ்தோத்திரம். அந்த தினத்தை கடவுள் இணைத்தார் என்று உணர்ந்து தேவ சமூகத்திலே வந்து ஜெபியுங்கள். நம்ம ஆலயத்துக்கு ஒரு வழக்கம் வைத்திருக்கிறோம். பிறந்த நாள், திருமண நாள். ஸ்தோத்திரம். அதே மாதிரி நாம் ஸ்தோத்திரம் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு கல்லூரிக்கு அனுப்பும்போது அந்த முதல் நாள் என்ன செய்யணும்? சபையில் வந்து ஜெபியுங்கள் என்ற நம்ம ஒரு ஒழுக்கத்தை வைத்திருக்கிறோம். சிலர் செய்கிறீர்கள், தவறாமல் செய்கிறீர்கள். சிலருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். சிலர் நினைக்கிறீங்க அன்றைக்கி தான் பார்த்து கையில் காசு இல்லை, எங்கே போய் சர்ச்சைக்கு கூட ஜெபம் பண்ணுறது. ஆமென். பாஸ்டர் நான் காணிக்க கேட்டு நான் வந்து நிற்கிறாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதத்தில் கர்த்தர் என்ன நாளை ஏற்படுத்தினார்? குடும்ப நாளை ஏற்படுத்தினார். ஐயோ இன்னைக்கு வீட்டில் பிரியாணி கூட செய்ய முடியல. பிரியாணி 2வது பட்சம், அது நம்மளை சார்ந்தது. தேவன் ஏற்படுத்திய நாளில் தேவனுக்கு நன்றி சொல்லணும். எங்கள் பாஸ்டர் எனக்கு எங்கள் அப்பா அம்மா எப்போ கல்யாணம் பண்ணாங்க, அது என்ன நாளும் தெரில, நட்சத்திரம்னு தெரில, எல்லாம் மறந்து போச்சு. சில நேரத்தில் சிலர் நம்ம இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம தெரிந்து கொண்டு வைப்போம். கர்த்தருக்கு நன்றி சொல்ல
குடும்ப நாளை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். ஆமே, ஸ்தோத்திரம். உலகத்தான் பார், ஸ்தோத்திரம். அந்த குடும்ப நாளை கொண்டாடுவதற்கு 6 லட்சம் செலவு பண்ணி வெளிநாடு போகிறான். நம்ம என்ன செய்கிறோம்? அதுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நல்ல கணவரை கொடுத்தீங்களே, மனைவியை கொடுத்தீங்களே, குடும்பம் ஆக்கினீங்களே, இன்னைக்கு ஒரு குடும்ப எங்களை ஒரு குடும்பஸ்தனா வச்சிருக்கிறீங்களே, ஒரு கணவனா, ஒரு அப்பாவா, ஒரு தாயா, ஒரு குடும்ப குத்து விளக்கா வச்சிருக்கிறீங்களே, அதுக்கு நன்றி சொல்கிற நாளே நமக்கு தெரியல. ஆமே, அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்னு கொஞ்சம் யோசித்துக்கணும். அல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஒரு குடும்ப நாள் உண்டு, கல்யாணமான நாள். அந்த குடும்ப நாளை கர்த்தருக்கு நன்றி சொல்கிற நாளாக வச்சுக்கணும். அல்லேலூயா. அதான் வாழ்க்கையில் முதலாவது நாள். ஆமே, ஸ்தோத்திரம். ஆக 10வது நாள் என்னன்னு சொன்னா, ரட்சிப்பில் முதலாம் நாள். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ரட்சித்திருக்கிறார். என்னைக்கோ யாரையோ கொண்டு கர்த்தர் ரட்சித்திருப்பார். ஒரு பாஸ்டர் சுவிசேஷம் சொல்லி வழிநடத்தி நம்ம ரட்சிக்கப்பட்டு இருப்போம். அந்த நாளை மறந்துடக்கூடாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி 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 கொண்டு வருவது, ஸ்தோத்திரம், உங்கள் பைபிளில் 2 தேதியை எழுதுங்க. முதல் பக்கத்திலே எழுதுங்க. நான் உங்களை அடிக்கடி உற்சாகப்படுத்துவது, முதல் தேதி நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேதி எழுதுங்க. 2ஆம் தேதி ஸ்தோத்திரம் நீங்கள் அபிஷேகம் பெற்ற தேதியை எழுதுங்க. அதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. எந்த இடத்துல, எந்த கூட்டத்தில் தனியாக ஜெபம் பண்ணும் போதா, சபையில் ஜெபிக்கும் போதா, ஸ்தோத்திரம், அப்படி என்றதை அதை குறிப்பிட்டு வைத்து கொள்ளுங்க, மறந்துடாதீங்க. ஸ்தோத்திரம். கடைசி வேதம் சொல்லுகிற முதலாம் நாள் எதுன்னு சொன்னா, ரட்சிப்பில் முதலாம் நாள். ஆமே, வெள்ளையேற பெற்ற ரட்சிப்பை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த நாள் என்ன நாள்? என் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டே. ஸ்தோத்திரம். முதல் நாள், ரட்சிப்பின் முதல் நாள். நான் ஆண்டவர் அறிந்ததில் முதல் நாள், கர்த்தர் அறிந்ததில் முதல் நாள். அந்த நாள் நமக்கு தெரியணும். ஸ்தோத்திரம். நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் நமக்கு தெரியணும். ஸ்தோத்திரம். சிலர் நம்ம சொல்லுவோம், ஐயையோ நாங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தங்க, அதனால கிறிஸ்தவன் இல்லை. நீ ரட்சிக்கப்பட்டாதான் கிறிஸ்துவன். ஆமே, கிறிஸ்தவன் குடும்பத்தில் பிறந்ததுனால அப்படியே கிறிஸ்துவன் அது கிடையாது. உங்க உள்ளத்துல என்னைக்கு நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம்னு நீங்க உணர்ந்தீங்களோ, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை நீங்க பாவனை என்னைக்கு உணர்ந்து இயேசு கிட்ட போனாதான் பரிசுத்தம் அடைவோன்னு நீங்க தெரிந்தீங்களோ, அதுதான் ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் நாள். எங்க அப்பா கிறிஸ்தவர், நானும் கிறிஸ்தவர். எங்க குடும்பம் கிறிஸ்தவர், நானும் கிறிஸ்தவன். நோ, அப்படி கிடையாது. எங்க தாத்தா கிறிஸ்தவர், நாங்களும் கிறிஸ்தவம் கிடையாது. நாங்க 3 தலைமுறையா கிறிஸ்தவங்க, அது கிடையாது. ஆமே, நாம கர்த்தரால என்னைக்கு நம்ம உள்ளத்துல தொடப்பட்டோமோ, ரட்சிக்கப்பட்டோமோ, ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ள வந்ததோ, அபிஷேகம் தனிப்பட்ட விதத்தில் வந்ததோ, அதுதான் ஸ்தோத்திரம் ரட்சிப்பு. ஆமே, பலர் நம்ம ஏமாற்றி கொள்ளக்கூடாது. ஸ்தோத்திரம். பலர் நம்மை ஸ்தோத்திரம் நாங்கள் கிறிஸ்தவ குடும்பங்கள் என்று சொல்லி அதை முடித்து கொள்ளக்கூடாது. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனாலே எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. ரட்சிக்கப்பட்டால் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள். ஆமே, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனாலே எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து ரட்சிப்பை சேர்த்து கொடுக்கல. அவரவர் மனம் திரும்பினால்தான் அவரவருக்கு ரட்சிப்பு. ஆமே, குடும்பத்தில் 4 பேர் அபிஷேகம் பெற்றுக்கிறாங்க, நான் அபிஷேகம் பெற்றனா கிடையாது. நான் அபிஷேகம் பெற்றாதான் நான் அபிஷேகம் பெற்றேன்னு அர்த்தம். அல்லேலூயா. 3 பேர் வீட்டில் பாவத்தை விட்டாங்க, 4வது ஆள் நானும் பாவத்தை விட்டுட்டேன்னு சொல்ல முடியாது. நான் பாவத்தை விட்டாதான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு அர்த்தம். பலர் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தால் ஸ்தோத்திரம் நான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அதற்கு பெயர் தான் பெயர் கிறிஸ்தவர்கள். ஆமே, ஸ்தோத்திரம். அப்போ 10வது முதலாம் நாள் எது? ரட்சிப்பில் முதலாம் நாள். ரட்சிப்பில் முதலாம் நாள். ஆண்டவர் இன்றைக்கு இப்படி இந்த முதலாம் நாள் என்று ஸ்தோத்திரம், படைப்பில் முதலாம் நாள், வருடத்தில் முதலாம் நாள், மாதத்தில் முதலாம் நாள், வாரத்தின் முதலாம் நாள், பிறப்பில் முதலாம் நாள், குறிப்பிட்ட காரியத்தில் செய்யும்போது முதலாம் நாள், குறிப்பிட்ட வேலையை துவங்கும் போது முதலாம் நாள், குடும்பத்தில் முதலாம் நாள், ரட்சிப்பில் முதலாம் நாள். இப்படி என்று இதை நான் சொல்லவில்லை. பரிசுத்த வேதத்தில் இத்தனை முதலாம் நாள் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் நாம் எடுத்து வசனத்தை வாசித்து சொன்னால் நேரம் போய்விடும். ஆகவே ஸ்தோத்திரம், முதலாம் நாள் என்று சொன்னால் இவைகள் முதலாம் நாள் என்று நமக்கு பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. மறந்துவிடக்கூடாது. ஆமே, ஸ்தோத்திரம். 2வது முதலாம் நாள் என்பது, இந்த முதலாம் நாளை நாம் எப்படி ஆசரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, இந்த முதலாவது நாளை நாம் எப்படி ஆசரிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா, இந்த வேத வசனம் இப்போ நம்ம படித்தது யாத்திராகமம் 12:16 வாசிக்கிறோம்.
எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது? முதலாம் நாளில் நீ பரிசுத்த பரிசுத்த சபை கூடும் நாளாய் இருக்க வேண்டும். ஆமென். லேவியராகமம் 23:7-35 சொல்லுகிறது என்னவென்று? முதலாம் நாளை நமக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட நாளாக உருவாக்கி இருந்திருக்கிறார்? பரிசுத்தமான நாளாய் தந்திருக்கிறார். லேவியராகமம் 23:7-35 இந்த நாளை கர்த்தர் நமக்கு எப்படி தந்திருக்கிறார்? பரிசுத்தமான நாளாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னாகமம் 28:18 எப்படி இருக்கிறது? முதலாம் நாள் எப்படிப்பட்ட நாள்? பரிசுத்தமான நாள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்போ எதை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். 1ஆம் தேதியை குறித்து சொல்லுகிறேன். மாசத்தில் முதல் நாள், வருஷத்தில் முதல் நாள், வாரத்தில் முதல் நாள், வாழ்க்கையில் முதல் நாள், குடும்பத்தில் முதல் நாள், பிறப்பில் முதல் நாள், ரட்சிப்பில் முதல் நாள், அபிஷேகத்தில் முதல் நாள். இந்த முதல் நாள் எல்லாமே எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறதுன்னு சொன்னால் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே. இந்த முதலாம் நாளில் எல்லாம் நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டுமாம். இதுதான் இன்னைக்கு பிரசங்கம், இதுதான் இன்னைக்கு சத்தியம். அல்லேலூயா. மாசத்துல முதல் நாள்னா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை எங்கே இருக்க வேண்டும்? தேவனுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டும். வாரத்தில் முதலாவது நாள் எங்கே இருக்க வேண்டும்? தேவனுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டும். வருஷத்தில் முதல் நாள் அதுக்கு நம்ம சிலர் வந்துடுவோம். ஏன்னா அன்னைக்கு தான் நியூ இயர் சர்வீஸ் நடத்துகிறோம் இல்லையா? சிலர் வந்துடுவோம். அதுக்கும் சில வராத ஆட்களும் இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், நம்ம சபை அதையும் மேற்கொண்ட ஒரு சபை. அல்லேலூயா. ஆமாம். ஸோ சிலருக்கெல்லாம் அவார்டே கொடுக்கலாம். ஸ்தோத்திரம். சிலர் பேரெல்லாம் கிண்ண சாதன புத்தகத்திலே எழுதலாம். ஆமென். நம்ம சிரிச்சுக்கணும். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ வருஷத்தில் முதல் நாள் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கணும். இது கட்டளை, இது கட்டளை. இது சும்மா இல்லை, சாதாரணமா இல்லை. நித்திய காலத்துக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நாள் உயிரா இந்த பூமியில வாழ்றையோ, ஜீவனோடு இருக்கிறையோ, அந்த நாள் வரைக்கும் ரட்சிக்கப்பட்டு நம்ம ஒவ்வொருவரும் எல்லாரும் அறியணும். சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாரும் அறியணும். மிக முக்கிய சத்தியம், வருஷத்துல முதல் நாள் நம்ம ஆலயத்தில் இருக்கணும். மாதம் வருஷத்தில் 12 மாதம் வரும். 12 மாதமும் முதல் நாள் 1ஆம் தேதினா தேவ பிள்ளைங்க ஆலயத்தில் இருக்கணும். அதுக்கு தான் மாதந்தோறும் ஒரு வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதத்துக்கும் கர்த்தர் ஒரு புது புது வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நம்மளை அந்த மாதம் முழுவதும் நடத்துவதற்கு, தேற்றுவதற்கு, பேசுவதற்கு, ஆறுதல் படுத்துவதற்கு, ஐக்கியப்படுத்துவதற்கு, அவரை நினைவுபடுத்துவதற்கு, அவரிடத்தில் அன்பு கூற வைப்பதற்கு, ஏற்கனவே முந்தின மாதம் செய்த நன்மைகளுக்கு பாடி துதித்து ஸ்தோத்தரித்து நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு. ஆமென். அந்த முதலாவது நாளை நாம் மறந்து இருந்து விடக்கூடாது. வாரத்தில் முதலாவது நாள் இருக்கிறது. அதற்காக தான் நாளைக்கு தோத்திரம், பெண்களுக்கு ஜபம், தோத்திரம். முதலாவது நாள் அந்த முதல் நாளிலே நாம் எங்கே இருக்க வேண்டுமாம்? சபையில இருந்து ஆரம்பிக்க வேண்டுமாம். அல்லேலூயா. சத்தியம் இது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள்னா நமக்கு தெரியல. கல்யாண நாளை தெரிஞ்சுக்கணும். குடும்பத்தில் முதல் நாள், பிறந்த தேதியை தெரிஞ்சுக்கணும். தோத்திரம். ஆமென். தோத்திரம். வாழ்நாளில் முதல் நாள், இதெல்லாம் எங்கே இருக்கணும்? சபையில் இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட நாள் தெரியணும். ரட்சிப்பில் முதல் நாள், அந்த நாள் வருதா? உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளை நினைவாக வைத்து உங்கள் வீட்டில் ஒரு ஜெபம் வைங்க. ஒரு 4 பேரை சுவிசேஷம் சொல்லி கூட்டியாந்து வைங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏற்கனவே உங்களுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொல்லிக்கிட்டு வரேன், நினைவுபடுத்திக்கிட்டு வரேன், உற்சாகப்படுத்திக்கிட்டு வரேன். ஆமாம். இன்னைக்கு என்ன நாள்? நான் ரட்சிக்கப்பட்ட நாள். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, சோர்விலிருந்து, பிரச்சனையிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்ட நாள். அதனால் என் வீட்டில் ஒரு ஜெபம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்? நினைவு கூறணும். அன்னைக்கு எங்கே இருக்கணுமா? ஆலயத்துக்கு வரணுமா? முதலாவது நாள். வாழ்க்கையில் இதெல்லாம் முதலாவது நாள். ஆமாம். குறிப்பிட்ட காரியத்தை செய்ய போகிறேன், அன்னைக்கு முதலாவது நாள். அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆலயத்தில் வந்து போய் ஆரம்பிக்கணுமா? குறிப்பிட்ட ஸ்தோத்திரம் காரியத்தை செய்ய போகிறேன், அந்த குறிப்பிட்ட காரியத்தை செய்வதற்கு ஃபஸ்ட்டு முதலாவது நாள் ஆலயத்தில் வந்து ஜெபித்து விட்டு போகணுமா? ஆமாம். இதை நான் சொல்லவில்லை. முதலாவது நாள் என்று எல்லாம் வேதம் சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது, சத்தியம் சொல்லுகிறது. ஆமாம். ஸ்தோத்திரம். இப்போ இந்த 2வது பகுதி என்ன சொல்லுகிறதுன்னா, எப்படி இந்த நாள் ஆசரிக்கணும்? இந்த ஃபர்ஸ்ட் நாளை, இந்த முதலாவது நாளை எப்படி ஆசரிக்கணும் அப்படின்னாக்கா, இந்த முதல் நாளை நீ பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும்.
பரிசுத்தமாய் நினைவு கூற வேண்டும். பரிசுத்தமாய் பரிசுத்தமாய் அந்த அந்த முதல் நாள் வரும்போது, வாரத்தின் முதல் நாள், மாதத்தின் முதல் நாள், அப்ப மீதி நாள்லாம் பாஸ்டர் பரிசுத்தத்தை நினைக்க கூடாதா? அல்ல, அன்னைக்கு கண்டிப்பா பிரத்யேகமா நினைக்க வேண்டும். ஆமே, நம்ம வருஷம் எல்லா நாளும் கிறிஸ்துமஸ் கொண்டாடல. டிசம்பர் 25 தானே கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். ஸ்தோத்திரம். அந்த மாதிரி ஸ்தோத்திரம், கிறிஸ்து பிறந்ததை எல்லா நாளும் நம்ம கொண்டாடுறோம். ஆனா பிரத்யேகமா என்னைக்கு கொண்டாடுறோம்? அன்னைக்கு ஒரு நாள் டிசம்பர் 25 மட்டும்தான் கிறிஸ்துமஸ்ன்னு சொல்லி கொண்டாடுறோம். இப்போ மீதி நாள் எல்லாமே கிறிஸ்து பிறந்ததுனால தான் நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இந்த ஆராதனை எல்லாமே, இந்த ஜபங்கள் எல்லாமே அதே மாதிரி தான். ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தை எல்லா நாளும் நாம் நினைக்கணும், நினைவு கூறணும். அதே நேரத்தில் பரிசுத்தத்தை பிரத்யேகமாக என்னைக்கு நாம் ஸ்தோத்திரம் அதற்கு ரொம்ப அதிகமாக நினைவு கூற வேண்டும் சொல்லுதுன்னா, முதலாவது நாள் பரிசுத்தத்தை நினைவு கூறுங்கள். முதலாவது நாள் பரிசுத்தம் முக்கியம். என்ன நினைவுக்கு வரணும்? நாளைக்கு விடிஞ்சு எழும்புறோம், நாளைக்கு ஸ்தோத்திரம், வாரத்தில் முதலாவது நாள் என்ன நினைவுக்கு வரணுமா? பரிசுத்த நினைவுக்கு வரணுமா? நாளைக்கு 1ஆம் தேதிங்க, இன்னைக்கு மாதம் முடியுது, என்ன நினைவுக்கு வரணுமா? பிரத்யேகமா ஸ்தோத்திரம். அப்போ 30ஆம் தேதி வர வேண்டாவா? வரணும். இன்னும் ஒரு படி அதிகமாக நினைவு வருவது எதுக்கு வர வேண்டும்? 1ஆம் தேதியா நாளைக்கு பரிசுத்த நினைவுக்கு வரணுமா? அல்லேலூயா, ஆமென். அப்போ முதலாம் நாளை கர்த்தர் எப்படி உண்டாக்கினார்? பரிசுத்தமான நாளை உருவாக்கினார். ஒரு வசனம் 2 வசனம் அல்ல, ஸ்தோத்திரம், 5 வசனங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்தமான நாளை உருவாக்கினார். சாதாரணமாய் நாம் எண்ணி விடக்கூடாது, சாதாரணமாய் நாம் நினைத்து விடக்கூடாது. ஸ்தோத்திரம். இந்த முதலாவது நாளை நாம் பரிசுத்தமான நாள் என்று கனப்படுத்த வேண்டும். ஆமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? இன்னும் நமக்கு புரியல. இன்னும் நீங்கள் நான் சொல்லிட்டு வர பிரசங்க ரூட்டில் சிலர் வரலை. 10 மாதம் ஆகுது. 10 மாதத்தில் எத்தனை பேர் நீங்கள் ஸ்தோத்திரம் உங்களுக்கு திருமண நாள் வந்திருக்கும்? எத்தனை பேர் சபைக்கு வந்து ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க? பிறந்த நாள் வந்திருக்கும், எத்தனை பேர் சபையில் வந்து ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு நாள் வருஷத்தில் ஒரு முறை வரும். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட நாளை நினைவு கூற சபைக்கு வந்திருக்கிறீங்க? இல்லை பாஷ, இப்போ தான் நீங்கள் சொல்லியே தெரியுது. சிலர் அப்படி இருக்கலாம். ஆமே. சிலர் தெரிஞ்சாலும் வராமல் இருக்கிறோமே, தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சு கொள்ளுகிறோம். அல்லேலூயா. குடும்பத்தில் ஒரு முதல் நாள் இருக்கிறது, திருமண நாள். எத்தனை பேர் சபைக்கு வந்திருக்கிறோம்? ஆமே, வரணும். அல்லேலூயா. இப்போ அடுத்தது வருகிற மாதந்தோறும் 1ஆம் தேதினா வாக்குத்தத்த ஆராதனை இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், ஒருவருக்கும் தெரியாததல்ல. எத்தனை பேர் இந்த ஸ்தோத்திரம் 10 வாக்குத்தத்த ஆராதனை முடிந்திருக்கிறது? எத்தனை பேர் வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறோம்? இதான் பிரசங்கம். அல்லேலூயா. முதலாம் நாள்னா நான் எதுவும் முதலாவது நாளை சொல்லிக்கிட்டு போகலை. முதலாவது நாள்லாம் இந்த நாளில் நாம் ஆலயத்துக்கு வந்தோமா, இதுதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இந்த முதலாவது நாள் நீ வந்தையா? இந்த முதலாவது நாள் என் பரிசுத்தத்தை நினைவு கூர்ந்தியா? ஆமே. எப்படி ஆசரிக்கணும்? அந்த 1ஆம் தேதி வருதுன்னா, ஐயோ நேற்று 1ஆம் தேதியா, மறந்தே போயிட்டேனே. அல்லேலூயா. நம்ம சிந்தையை விட்டு நீங்கவே கூடாதான், மறக்கவே கூடாதான். ஆமே. 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை நம்ம எல்லாரும் எங்க இருக்கணும்? குடும்பமா ஆலயத்தில் இருக்கணும், சபையில் இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும். கர்த்தர் இதை நியமித்திருக்கிறார். இது நான் சொல்லவில்லை, வெறும் பாஸ்டர் சொல்லுவது அல்ல. வேதத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இது என்ன நாள்? பரிசுத்தத்தை நினைவு கூறுகிற நாள். பரிசுத்தத்தை நாம் மறந்து விடாது இருக்கிற ஒரு நாள். பரிசுத்தத்தை நினைக்கிற ஒரு நாள். எல்லா நாளும் நினைக்கணும், எல்லா நாளும் வாழணும், 24 மணி நேரம் இருக்கணும். ஆனால் பிரத்யேகமாக அந்த முதலாம் நாளை எப்படி நினைக்கணும்? ஐயோ இன்னைக்கு பரிசுத்தமான ஒரு நாள். ஆமே. ஸ்தோத்திரம். அந்த உணர்வோடு அந்த நாளை அனுசரிக்கணும், ஆலயத்தில் அனுசரிக்கணும்னு சொல்றாரு. ஆமே. கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவாராக, கிருபையை தருவாராக. 3வது ஸ்தோத்திரம், முதலாம் நாள் எதற்கு சமம்? இந்த முதலாவது நாள் எதற்கு சமம் அப்படி என்று சொன்னால், இந்த முதலாம் நாள் இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஓய்வு நாளுக்கு சமம். ஆமே. நாளைக்கு ஸ்தோத்திரம் வாரத்தின் முதலாவது நாள். ஸ்தோத்திரம். அம்மாமார் கவனிக்கணும், நாளைக்கு வாரத்தில் முதலாவது நாள். அம்மாமாருங்க எல்லாம் ஜபத்துக்கு வாங்கன்னு சொன்னால் சில நம்ம வராமல் இருக்கிறோம், சில சூழ்நிலைகள் நம்ம சொல்லி விடுகிறோம். ஆனால் ஸ்தோத்திரம்
இன்னைக்கு எப்படி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமோ அதே மாதிரி சரி சமமா ஈக்குவாலிட்டியா 100% வாரத்தின் முதலாவது நாள் முக்கியம், மாதத்தில் முதலாவது நாள் முக்கியம். ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன முக்கியத்துவமோ அதே முக்கியத்துவம் தான் வாரத்தின் முதலாவது நாளுக்கும் மாதத்தின் முதலாவது நாளுக்கும் எல்லா முதலாவது நாளுக்கும். ஞாயிற்றுக்கிழமை எப்படி நம்ம ஸ்தோத்திரம் பார்க்கிறோமோ இதே மாதிரி ஒவ்வொரு முதல் நாளுக்கும், இந்த ஃபர்ஸ்ட் டேவுக்கும், எல்லா ஃபர்ஸ்ட் டேவுக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸ்தோத்திரம், உங்கள் வீட்டை கட்டியிருப்பீங்க, கஷ்டத்தில் கட்டியிருப்பீங்க, நெருக்கத்தில் கட்டியிருப்பீங்க. அந்த வீட்டை ஸ்தோத்திரம் நீங்கள் கட்ட ஆரம்பித்த அந்த அடிக்கால் போட்ட ஒரு நாள் இருக்கும். அந்த நாளை நினைவு வைத்து உங்கள் வீடுகளுக்கு ஒரு குடும்ப ஆசீர்வாத ஜெபம், உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைங்க, உங்கள் கணவர், பேர பிள்ளைங்க, மருமக, ஸ்தோத்திரம், மாமியார், மாமனார், அப்படி சுற்றி இருக்கிற மருமக, பிள்ளை எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு வீட்டில் ஜெபம் வையுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதையும் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். சிலருக்கு நினைவு இருக்கும், சிலருக்கு மறந்து இருக்கலாம். ஆமே, ஸ்தோத்திரம். ஏன் அந்த முதலாவது நாள் எதுக்கு சமம்னு சொன்னால், ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு சமம், ஒரு ஓய்வு நாளுக்கு சமம், இந்த ஆராதனை நாளுக்கு சமம். ஸ்தோத்திரம். அப்போ அந்த முதலாவது நாள் எங்கெல்லாம் இருக்குதோ ஸ்தோத்திரம், எதெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அந்தந்த எல்லா காரியத்தையும் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஈக்குவலாக பார்க்கணும். அதுனா இன்னைக்கு போகலன்னா பரவாயில்லை, இன்னைக்கு 1ஆம் தேதி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை போக வேண்டியது தான். அப்படி கிடையாது. அந்த பேச்சை, அந்த பார்வையை, அந்த எண்ணத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு சத்தியம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இந்த முதலாம் நாள் எதற்கு சமம் அப்படின்னு சொன்னா, இந்த முதலாவது நாள் இது ஸ்தோத்திரம் 1ஆம் தேதிக்கு சமம். மாதத்தில் முதலாவது நாள், வருஷத்தில் முதலாவது நாள், ஸ்தோத்திரம் வாரத்தில் முதலாவது நாளுக்கு முதல் எங்கெல்லாம் நான் முன்னாடி சொன்ன எந்தெந்த இடங்கள்லாம் முதல் நாள் வருதோ அந்த முதல் நாளுக்கு ஈக்குவாலிட்டியானது, சமமானது, ஸ்தோத்திரம் சரி சமமானது தான் இந்த ஓய்வு நாள். ஆமென், அல்லேலூயா. வாக்குத்தத்த ஆராதனையும் ஒன்று தான், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் ஒன்று தான். அல்லேலூயா. வாரத்தில் முதல் நாள் ஜெபமும் ஒன்று தான், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் ஒன்று தான். ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எந்த இடத்துலலாம் முதல் நாளை வச்சிருக்கிறாரோ அந்த முதல் நாளுக்கு என்ன சமமானதுன்னா இந்த ஓய்வு நாள் சமமானது. அப்ப இந்த ஓய்வு நாள் எதுக்கு சமமானது? முதலாவது நாளுக்கு சமமானது. புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஆமென், அல்லேலூயா. மறந்து விடாதீர்கள், ஓய்வு நாளுக்கு அது சமமானது, அந்த ஓய்வு நாளுக்கு ஈக்குவலிட்டியானது. ஸ்தோத்திரம். இப்போ இந்த ஓய்வு நாளுக்கு சரி சமமான இந்த முதலாவது நாளை நாம் எதுவரைக்கும் ஆசரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, இவ எல்லாரும் வேதத்தை திருப்பி கொள்ளுவோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் சற்று சேர்ந்து வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 12:17 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். புளிப்பல்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில்தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். அல்லேலூயா. இந்த முதலாவது நாளை கர்த்தர் என்ன கட்டளையாய் கொடுத்திருக்கிறார்? நித்திய நியமம். அப்படின்னாக்கா கடைசி வரைக்கும் இந்த நாளை கர்த்தர் கட்டளையாக கொடுத்திருக்கிறாரு. மேலே 16ஆம் வசனத்திலிருந்து சொல்லிட்டு வராரு. ஸ்தோத்திரம். 16ஆம் வசனத்தோடு சேர்ந்தது இந்த 17ஆம் வசனம். ஸ்தோத்திரம். 2 வசனத்தை வாசிக்க நேரம் போகாதுன்னு ஒரு வசனத்தை வாசித்தோம். மேலே 16ஆம் வசனத்தில் சொல்றாரு முதலாம் நாள். ஆமென், ஸ்தோத்திரம். இங்கே வசனத்தை பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸ்தோத்திரம். மேலே சொல்றாரு முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்கிறதுங்களா, 7ஆம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். ஆண்டவர் பிரிச்சாரா? பிரிச்சாரா? முதலாம் நாளையும் 7ஆம் நாளையும் ஆண்டவர் பிரிக்கிறாரா? ஸ்தோத்திரம். கவனிக்கிறீர்களா? ஆண்டவர் பிரிக்கவில்லை. வேதம் பிரிக்கிறதா? பிரிக்கவில்லை. 2 நாள் என்ன செய்யறாரு? ஒன்னா இணைக்கிறாரு. முதலாவது நாளும் சபை கூடு, 7ஆவது நாளும் சபையை கூடு. ஸ்தோத்திரம். முதலாவது நாளும் சபைக்கு வா, 7ஆவது நாளும் சபைக்கு வா. 1ஆம் தேதியும் சபைக்கு வரணும். ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு வரணும். அல்லேலூயா. 2மே பரிசுத்தமான சபை கூடுதல் இருக்க வேண்டும். சபை ஐக்கியம் இருக்க வேண்டும். அன்னைக்கு நீ என்னை சந்திக்க ஆலயத்துக்கு வர வேண்டும்.
இது எப்படிப்பட்ட கட்டளையா கொடுக்கிறாரு? அதுதான் 17ஆம் வசனம் கடைசியில வாசிக்கிறோம். நித்திய நியமமாக கொடுக்கிறார். நியமம்னு சொன்னா என்னது? நியமித்து விட்டது, சொல்லி ஆயிற்று, கட்டளையிட்டாயிற்று, அதான் நியமம். ஆமே, அவ்வளவுதான். இதை கடைசி வரைக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டுமா? இந்த கட்டளைய 1ஆம் தேதினா ஆலயத்துக்கு தான். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமே, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு தான். இது ரெண்டுத்தையும் கர்த்தர் என்ன பண்ணி விட்டா? கட்டளை இட்டு விட்டா, கட்டளை கொடுத்து விட்டா. அல்லேலூயா. ஒரு தீர்மானம் பண்ணுவோம். தோத்துறோம். ஞாயிற்றுக்கிழமையும் முதலாவது நாளும் 1ஆம் தேதியும் முதல் நாளும் பிரிவினை கிடையாது. ரெண்டும் சரி சமமானது, ஈக்குவலிட்டி ஆனது. ஆமே, அல்லேலூயா. இதுதான் ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப முக்கியம். முதலாவது நாள் 1ஆம் தேதிலாம் பெரிய முக்கியம் இல்லை அப்படின்லாம் இன்னைக்கு ஒருவேளை நம்ம நினைத்து இருக்கலாம், வராமல் விட்டு இருக்கலாம், தவறி இருக்கலாம். 2 நாளும் எப்படிப்பட்ட நாள்? சிலர் தெரியலன்னு சொன்னா வேற யாருன்னா சொன்னாலும் வசனத்தை அதுக்கு தான் சொல்றேன், மறுபடியும் குறித்து வைத்து எடுத்து அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். ஆமே, நம்ம சத்தியத்தை பேசுகிற சபையில் வருகிறோம், சத்தியத்தை கேட்கிற சபையில் வருகிறோம். சத்தியத்தை ஸ்தோத்திரம் சரியாய் அறிந்து அறியாதவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். ஆமே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ முதலாம் நாள் எதற்கு சமம் என்று சொன்னால் அது ஓய்வு நாளுக்கு சமமானது. இப்போ நான்காவது ஸ்தோத்திரம் முதலாம் நாளின் கட்டளைகள் என்ன? ஸ்தோத்திரம் நான்காவது முதலாம் நாளின் கட்டளைகள். ஆண்டவர் இந்த முதலாவது நாளுக்கு ஸ்தோத்திரம் சில கட்டளைகளை கொடுத்து வைத்திருக்கிறார். முதலாம் நாளில் ஆண்டவர் இப்ப நம்ம வாசித்த அந்த வசனங்களிலே ஸ்தோத்திரம் ஆண்டவர் கட்டளையும் சேர்த்து கொடுத்திருக்கிறார். யாத்ராகமம் 12:16, லேவியராகமம் 23 7ஆம் வசனம், 35ஆம் வசனம், எண்ணாகமம் 28:18 இந்த வசனங்களிலே ஆண்டவர் கட்டளை கொடுத்து வைத்திருக்கிறார். முதலாம் நாளில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்ற கட்டளை. அப்ப முதலாம் நாளினுடைய கட்டளை என்ன அப்படின்னு சொன்னா, முதலாம் நாளினுடைய கட்டளை வேலையை செய்யக்கூடாது. அங்க வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கிறது? சும்மா சாதாரணமா போய் வேலை செஞ்சிடாத அப்படின்னு இருக்குது. நம்ம படிக்கும்போது நம்ம எப்படி படிக்கிறோம்? சாதாரணமான எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது அப்படி நம்ம படிக்கிறோம். அங்க ஆண்டவர் அப்படி அந்த தொனியில சொல்லலை. எப்பா சாதாரணமா போய் எதனா பண்ணிட்டு போற, அப்படி செய்யக்கூடாது, ரொம்ப போயிடும் அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி எச்சரிப்பின் சத்தத்தில் சொல்லி இருக்குது அங்க வார்த்தை. ஆமே, ஸ்தோத்திரம். நீ சாதாரணமான எந்த வேலையும் செய்யக்கூடாது, ஒரு வேலையும் செய்யாத. 1ஆம் தேதியா உன் வேலைக்கு ஸ்தோத்திரம் அன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத. அன்னைக்கு ஸ்தோத்திரம் பெருசா இணைச்ச பண்ணாத. உன் காரியத்துக்கு முதலிடத்தை கொடுத்துடாத. எந்த ஒரு வேலையும் வச்சுக்காத. ஓய்வு நாளையும் முதலாம் நாளையும் வேலை செய்யற நாளா என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. சாதாரணமா போய் செய்யாத. முதல் கட்டளை அதுதான். முதலாம் நாளுக்கான முதல் கட்டளையே யாதொரு வேலையும் செய்யாத. ஸ்தோத்திரம். 2வது கட்டளை என்ன சொல்றாருன்னாக்கா, கண்டிப்பா சபையில் கூடி வர வேண்டும். இது 2வது கட்டளை. சபையில ஐக்கியம் கொள்ள வேண்டும். இது 2வது கட்டளை. சபை ஐக்கியத்தை விட்டுடவே கூடாது. சபைக்கு வருவதை தவிர்த்து நின்று விடவே கூடாது. இது முதலாம் நாள். இது 2வது கட்டளை. ஸ்தோத்திரம். நாம் கவனிப்போம். 3வது பரிசுத்தமாய் கூடி வர வேண்டும். இது 3வது கட்டளை. வரும்போது சும்மா வந்துடக்கூடாது, ஐயோ ஆண்டவர் வர சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு வந்துடக்கூடாது. முதலாவது நாள் ஆலயத்துக்குள்ள வரும்போதுவே என்ன சிந்தையோடும் எண்ணத்தோடும் மனதோடும் நினைவோடும் உணர்வோடும் வர வேண்டுமானால் பரிசுத்தம் 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 பரிசுத்தம்னு நினைச்சு 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 எண்ணி எண்ணி அந்த முதலாவது நாள் சபைக்குள்ள வர வேண்டுமா? ஆமே, அல்லேலூயா. நாளைக்கு காலையில் பெண்கள் அம்மா வாங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு வரும்போதுவே ஒரு பரிசுத்தத்தை எண்ணியே நீங்க ஜபத்துக்கு வர வேண்டுமா? ஆமே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு அடுத்த மாதம் நமக்கு என்னைக்கு வாக்குத்தத்த ஆராதனை வருது என்பதை இந்த மாத நியூஸ் லெட்டரை நம்ம போட்டு விடுகிறோம். நமக்கு தெரிகிறது. அப்போ அடுத்த மாதம் நம்ம வாக்குத்தத்த ஆராதனை வரும்போது எப்படி வரணுமா? ஸ்தோத்திரம், பரிசுத்தத்தோடு அந்த எண்ணத்தோடு நினைவோடு உணர்வோடு அந்த அர்ப்பணிப்போடு நம்ம வர வேண்டுமா? ஆமே, அதான் முதலாவது நாள். இதுதான் 3வது கட்டளை. 4வது கட்டளை ஸ்தோத்திரம். அது வாசித்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கணும். ஸ்தோத்திரம் வேண்டாம். 4வது கட்டளை என்னன்னு சொன்னா, தகன பலி இட வேண்டும். ஸ்தோத்திரம். முதலாவது நாள் என்ன பலி இடணும்? ஆண்டவருக்கு தகன பலி இடணும்.
1ஆம் தேதி ஒரு மாசத்தை முடிக்க செஞ்சீங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வாரத்துல முதலாவது நாள், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வாரம் முழுக்க நடத்திட்டீங்கப்பா. இன்னைக்கு வந்திருக்கிறேன் ஃபர்ஸ்ட் நாள், எல்லா நாளும் 7 நாளும் நடத்தினதுக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தகன பலி இடணுமா? ஆமென். கர்த்தர் செய்தவைகளை நினைத்து, கர்த்தர் பண்ணினவைகளை நினைத்து தகன பலி நம்ம இட வேண்டுமா? முதலாவது நாள். ஆமென். அல்லேலூயா. அந்த முதலாவது நாளை மறந்து விடவே கூடாது. முதலாவது நாளை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தகன பலி இட வேண்டும். தகன பலி நம்மளால எவ்வளவு பலி செலுத்த முடியுமோ அந்த முதலாவது நாள் வந்து ஆண்டவர் சமூகத்துல கர்த்தருக்கு எவ்வளவு நன்றியை சொல்ல முடியுமோ, தகன பலி இட முடியுமோ, சோத்திர பலி இட முடியுமோ, பாடி துதித்து ஆராதிக்க முடியுமோ அவ்வளவு தகன பலிகள் நம்ம இட வேண்டுமா? ஆமே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க ஆட்டை வெட்டினாங்க, மாட்டை வெட்டினாங்க, புறாவை வெட்டினாங்க, புறா குஞ்சை வெட்டினாங்க, தோத்திர காளையை வெட்டினாங்க. ஆனால் இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்ன செய்யணும்? உதடுகளின் கனிகளாகிய சோத்திர பலியை இருதயத்தில் இருந்து கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். ஆமென். கையை உயர்த்தி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. என்னைக்கு செலுத்தணும்? முதலாவது நாள். எத்தனை முதலாவது நாள் சொன்னேன்? அன்னைக்கு அந்தந்த முதலாவது நாள் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எது வரைக்கும்? நித்திய காலம் வரைக்கும், உயிர் போற வரைக்கும். ஆமென். சாகும் வரைக்கும் செலுத்த வேண்டுமா? அல்லேலூயா. 5வது முதலாம் நாளினுடைய கட்டளை என்னன்னு சொன்னா, நம்மளுடைய பொருத்தனைகளும் காணிக்கைகளும் செலுத்தப்பட வேண்டுமா? நம்முடைய பொருத்தனை, நம்முடைய காணிக்கைகள், ஸ்தோத்திரம், இந்த முதலாவது நாளிலே செலுத்த வேண்டுமா? அதுதான் வாக்குத்தத்த ஆராதனை அன்னைக்கே சொன்னேன். ஸ்தோத்திரம். நம்முடைய பொருத்தனைகள், நம்முடைய காணிக்கைகள், அது வெறும் காசு பணம் மட்டும் அல்ல. நம்ம எதெல்லாம் பொருத்தனை பண்றோமோ, எதையெல்லாம் நம்ம காணிக்கையா நேர்ந்து கொள்ளுகிறோமோ அதையெல்லாம் அந்த முதலாவது நாள் தேவ சமூகத்துக்கு நாம் செலுத்த வேண்டுமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்களா மனதுக்குள்ள ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பீங்க, அதை என்னைக்கு கொண்டு வந்து செலுத்தணுமா? ஸ்தோத்திரம். முதலாவது நாள் வரும்போதுவே செலுத்த வேண்டுமா? அல்லேலூயா. இப்போ நம்மளே ஒரு காணிக்கை கொடுக்கணும் நம்மளே நினைச்சிருப்போம், நமக்கு யாரும் சொன்னதல்ல, நமக்குள்ளவே நினைப்பு வந்திருக்கோம். அதை என்னைக்கு கொண்டு வந்து செலுத்தணுமா? முதலாவது நாள் வந்து செலுத்தணுமா? அல்லேலூயா. முதலாவது நாள் பொருத்தனைகளும் காணிக்கைகளும் கர்த்தருக்கு செலுத்துவது கட்டளை. மறந்து விடக்கூடாது. ஸ்தோத்திரம். மறந்து விடக்கூடாது. 5 கட்டளை. ஸ்தோத்திரம். வேலையை செய்யக்கூடாது. முதல் கட்டளை. 2வது கட்டளை, சபையில கண்டிப்பா கூடி வரணும், ஐக்கியப்பட்டு வரணும். 3வது கட்டளை, ஸ்தோத்திரம், பரிசுத்தமாய் கூடி வர வேண்டும். 4வது கட்டளை, தகன பலியிட வேண்டும். 5வது கட்டளை, பொருத்தனைகளையும் காணிக்கைகளையும் கர்த்தருக்கு மறக்காம செலுத்த வேண்டும். அல்லேலூயா. இது முதலாம் நாளினுடைய கட்டளை. முதலாம் நாளினுடைய கட்டளை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதுக்கப்புறம் 1ஆம் தேதி வரும்போது பாஸ்டர் காணிக்கை எடுக்க மாட்டார், சந்தோஷம் அப்படின்னு வரக்கூடாது. நான் சில நேரத்தில் மறந்து போயிடுறேன். ஆமாம். சில நேரத்தில் நான் அதாவது உங்களிடத்தில் அதை நான் பெரிதாக அதை ஸ்தோத்திரம் மையப்படுத்தி நான் காரியத்தை செய்வது இல்லை. அதனால் நீங்கள் உங்கள் சிந்தையில் மறந்து விடக்கூடாது. இது சத்தியம். அல்லேலூயா. இது சத்தியம். இது சத்தியம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த என்னாகமம் 28ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் அந்த 18ஆம் வசனத்துக்கு பிறகு நீங்கள் படித்து கொண்டு வந்தால் அங்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், பொருத்தனையும் காணிக்கையும் முதலாம் நாள் நீங்கள் கண்டிப்பாய் செலுத்த வேண்டும் என்று. உபாகமத்திலையும் சொல்லி வைத்திருக்கிறார். 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பொருத்தனையும் ஸ்தோத்திரம் காணிக்கைகளையும் முதலாவது நாள் செலுத்த வேண்டும் என்று. ஆகவே நம்முடைய பொருத்தனைகள் என்னென்னவோ பொருத்தனை இருக்கும். பொருளை வாங்கி கொடுக்குற பொருத்தனை இருக்கும், நமக்கு ஒரு வேலையை செய்கிற பொருத்தனை இருக்கும், ஒரு காரியத்துக்கு உதவி செய்கிற பொருத்தனை இருக்கும். ஸ்தோத்திரம். என்னென்னவோ பொருத்தனை இருக்கும். அது நம்ம மனசை பொறுத்து தான். 1 2 சொல்ல முடியாது. நம்ம என்ன நினைக்கக்கூடாது, இந்த பொருத்தனை காணிக்கைன்னு வரும்போதெல்லாம் காசு பணம் மாத்திரம் நினைவுக்கு வரக்கூடாது. எத்தனையோ இருக்குது காணிக்கையானது. ஆமாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனையோ இருக்கிறது. சபைக்கு 4 பைபிளை வாங்கி கொடுத்தாலும் அது ஒரு காணிக்கை. ஆமாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமாம். நமக்கு நான் தான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் பெருக்கிறதுக்கு ஒரு விளக்கமாறு தொடப்பத்தை வாங்கி கொடுத்தாலும் அது ஒரு காணிக்கை. எல்லாம் ஒரு காணிக்கை. ஸ்தோத்திரம். நம்ம என்ன நினைக்கணும், காணிக்கைன்னா அந்த காசு பணத்திலேயே அந்த சிந்தை நிற்கக்கூடாது. எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது, எத்தனையோ சூழல்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம்.
எத்தனையோ இருக்கிறது. வீட்டில் விளைகிற முதற் பலன் காணிக்கை, ஸ்தோத்திரம். ஆட்டிலே, மாட்டிலே, நம்முடைய மிருக ஜீவனிலே, விளைத்து பணலிலே, விளைச்சலிலே, மகசூலிலே எத்தனையோ காரியம் இருக்கிறது. அப்போ நம்ம எங்கெல்லாம் பொருத்தனை பண்ணுறோம், எங்கெல்லாம் நம்ம காணிக்கை கொடுக்குறோமோ, இவைகள் எல்லாம் முதலாம் நாள் வரும்போது வெறுங்கையா வரக்கூடாதான், கர்த்தருக்கு இதை செலுத்தும்படி வர வேண்டுமாம். இது கட்டளை. அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், முதலாம் நாள் என்பது என்னென்ன, ஸ்தோத்திரம். 10 முதலாம் நாள் வேதம் சொல்லுகிறது, அதை சொல்லி இருக்கிறேன். ரெண்டாவது, எப்படி இந்த முதலாவது நாளை ஆசரிக்க வேண்டும்? பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நம்ம எண்ணத்திலும், சிந்தையிலும், உணர்விலும், ஆவிலும், ரட்சிப்பிலும், அபிஷேகத்திலும் அது அப்படியே பின்னி பிணைய வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது, இந்த முதலாம் நாள் எதற்கு சமம்? ஓய்வு நாளுக்கு. ஞாயிற்றுக்கிழமைக்கும் முதலாம் நாளுக்கும் ஒரே சம்பந்தம், ஒரே ஈக்குவாலிட்டி, ஒரே சரிக்கு சமம். நாலாவது சொன்னேன், முதலாம் நாளினுடைய கட்டளை என்ன? முதலாவது நாளுடைய கட்டளை 5 கட்டளை, 5 கட்டளையை சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது ஸ்தோத்திரம், நாம் எல்லாரும் சற்று வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ள வேண்டும். ஐந்தாவது இந்த முதலாம் நாளினுடைய செய்திக்கு நாம் வருகிறோம். இந்த முதலாம் நாளினுடைய செய்திக்கு நாம் வருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சற்று நல்ல கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து என்ன கொஞ்சம் கவனிப்போம். இந்த முதலாம் நாளினுடைய செய்தி என்ன? இந்த முதலாம் நாளினுடைய செய்தி என்ன? ஸ்தோத்திரம். இந்த முதலாம் நாளிலே ஸ்தோத்திரம், நமக்கு முதல் நாள் என்று நாம் பார்த்து வருகிறோமே. ஸ்தோத்திரம். படைப்பில் முதலாம் நாள், வருஷத்தில் முதலாம் நாள், மாதத்தில் முதலாம் நாள், வாரத்தில் முதலாம் நாள், பிறப்பில் முதலாம் நாள், குறிப்பிட்ட காரியத்தில் முதலாம் நாள், குறிப்பிட்ட வேலையில் முதலாம் நாள், குடும்பத்தில் முதலாம் நாள், ரட்சிப்பில் முதலாம் நாள். ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் முதலாம் நாளை நாம் பார்த்து வருகிறோமே. இந்த முதல் நாள் நமக்கு ஒரு 3 சத்தியத்தை குறிப்பிடுகிறது. ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் செய்திக்கு வருகிறோம். ஸ்தோத்திரம். எஸ்ரா புத்தகத்தை நம்ம எல்லோரும் எடுத்துக்கொண்டு 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வேகமாய் நம்ம எல்லோரும் எடுப்போம். எஸ்ராவின் புஸ்தகம், எஸ்ரா எழுதிய ஸ்தோத்திரம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஸ்தோத்திரம். யோபு புத்தகத்துக்கு முன்பதாய் இருப்பது எஸ்ரா. ஸ்தோத்திரம். முன்பதாய் ஸ்தோத்திரம் 7:9. ஸ்தோத்திரம். 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளுவோம். முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனில் இருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். நல்ல கரம் உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த முதலாம் நாள் எங்கிருந்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் இந்த எஸ்ராவை புறப்பட வைக்கிறார் அப்படி என்று சொன்னால், பாபிலோன் தேசத்திலிருந்து புறப்பட வைக்கிறார். முதல் சத்தியம் என்ன? முதலாவது நாளிலே நடந்த சத்தியம் என்ன? முதலாவது நாளிலே நிகழ்ந்த ஒரு நிகழ்வு என்ன? ஒரு காரியம் என்ன அப்படின்னாக்க நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். முதலாம் நாளிலே நடந்த ஒரு காரியம். ஸ்தோத்திரம். அவனை பாபிலோன் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அல்லேலூயா. பாபிலோன் என்று சொன்னால் அடிமைத்தனம் என்று அர்த்தம். பாபிலோன்ல அவங்க சிறையிருப்பில் இருக்கிறாங்க, சிறை என்று அர்த்தம். பாபிலோன் சொன்னா பாவம் என்று அர்த்தம். பாபிலோன் என்று சொன்னால் ஸ்தோத்திரம், அங்கே ஸ்தோத்திரம் அசுத்தம் நிறைந்த ஒரு இடம், விபச்சாரம் நிறைந்த ஒரு இடம், வேசித்தனம் நிறைந்த ஒரு இடம், அங்கு களியாட்டுகள் நிறைந்த ஒரு இடம், விக்கிரகம் அன்று ஸ்தோத்திரம் நிறைந்த ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு தேசம். அந்த இடத்துல இருந்து, அந்த தேசத்துல இருந்து, அப்படிப்பட்ட ஊரில் இருந்து ஸ்தோத்திரம் எஸ்ராவை தேவன் முதலாவது நாள் புறப்பட்டு வெளியே வர வைக்கிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். இவ்வளவு விக்கிரகத்தில் இருந்து நாம வெளியே வர வேண்டுமானால் ஸ்தோத்திரம் முதலாவது நாள் முக்கியம். குடியிலிருந்து, போதை வஸ்துகளிலிருந்து வெளியே வர வேண்டுமானால் இத்தனை முதலாவது நாளை நாம் கடைபிடிக்க வேண்டும். இது அவசியம். இத்தனை ஸ்தோத்திரம் அசுத்தங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து, களியாட்டுகளிலிருந்து நாம வெளியே வர வேண்டுமானால் முதலாவது நாள் நமக்கு அவசியம். அல்லேலூயா.
பாபிலோனிய சிறையிருப்பு, இன்னைக்கு நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற, கட்டி வைத்திருக்கிற பல சிறையிருப்பு இருக்கிறது. தேவையற்ற கோபம் நமக்கு ஒரு சிறையிருப்பு, தேவையற்ற வைராக்கியம் ஒரு சிறையிருப்பு, தேவையற்ற ஸ்தோத்திரம் ஐக்கியமில்லாத ஒரு ஸ்தோத்திர காரியம் ஒரு சிறையிருப்பு. அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம் தேவையற்ற நமக்குள்ளே பெருகி வருகிறதான ஸ்தோத்திரம் கசப்புகள், வெறுப்புகள், இதெல்லாம் ஒரு சிறையிருப்பு. ஆமென். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காத மனப்பான்மை, மனம் திரும்பாத மனப்பான்மை, நேசிக்காத மனப்பான்மை, அன்பு கூறாத மனப்பான்மை, இவைகளெல்லாம் ஒரு சிறையிருப்பு. இன்னைக்கு அந்த பாபிலோன் சிறையிருப்பை விட்டு இந்த முதலாவது நாள் புறப்பட பண்ணுகிறது, வெளியே கொண்டு வருகிறது. அல்லேலூயா. முதலாவது நாள் ஏன் பாச நாங்கள் சர்ச்சைக்கு வரணும்? ஸ்தோத்திரம். வாக்குத்தத்த ஆராதனை அவ்வளோ பெரிய முக்கியமா? வாரத்தில் முதலாவது நாள் சபைக்கு ஜபத்துக்கு வருது அவ்வளோ பெரிய அவசியமா? எனக்கு தூக்கம் தானே வருது, டயர்டாக இருக்குது. என்ன பாஸ்டர் உங்களுக்கு என்ன கஷ்டம்? சாயந்தரம் வேறு ஊழியத்துக்கு நடக்க விட போகிறீங்க, திருப்பி காலையில் எந்திரிக்க முடியாது, திரும்ப எப்படி சீக்கிரம் எந்திரிச்சு நாளைக்கு ஜபத்துக்கு வர்றது சிரமமாக இருக்குமே, ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, காலையில் எழுந்தவுடனே வேலைக்கு போகணுமே, சமைக்கணுமே. ஸ்தோத்திரம். இதையே நம்ம பலவீனத்தையோ சூழ்நிலையோ நேரத்தையோ நம்ம பார்த்து நம்ம வாழ்க்கையை கடந்து கொண்டு இருந்தோமானால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அடுத்த பாபிலோன் என்ன தெரியுமா? அடிமைத்தனம். ஆமே, பாபிலோன் என்ன? அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்தில் மறுபடியும் நாம ஸ்தோத்திரம் மாட்டி சிக்கி தவிப்போம். அல்லேலூயா. அடிமைத்தனம் மீண்டும் நம்மளை ஆட்கொள்ளும். இந்த முதலாவது நாளுக்கு நாம் நேரத்தை கொடுப்போம். அடிமைத்தனம் என்ன? ஏற்கனவே இருந்த அதே உலகம், அதே உலக சிந்தை, அதே சுபாவம், அதே குணம், அதே குணநலன், அதே பேச்சு, அதே வம்பு, அதே வழக்கு, அதே தும்பு, அதே ஸ்தோத்திர குழப்பம், அதே ஸ்தோத்திர தன்மை, அதே ஸ்தோத்திர வாழ்க்கை முறை. மாற்றம் ஏற்படாது. தேவ பிள்ளைகளே புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நாளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆமென். அப்பதான் பாபிலோனிய அடிமைத்தனமும், பாபிலோனிய சிறையிருப்பும், பாபிலோனிய அசுத்தமும், பாபிலோனிய பாவமும், பாபிலோனிய ஸ்தோத்திர விக்கிரகமும் நம்மளை விட்டு ஒழியும். அல்லேலூயா. சத்தியம் புரியுதுங்களா? முதலாவது நாள்ல இவ்வளவு விஷயம் இருக்கிறது. முதலாவது நாளை விட்டுடாதீங்க தேவ பிள்ளைகளே. முதலாவது நாளை மகிமையா பார்ப்போம். முதலாவது நாளை மகிமையா பார்ப்போம். உங்க வாழ்நாளில் முதல் நாள் ஸ்தோத்திரம், உங்க குடும்ப நாளில் முதல் நாள், ரட்சிப்பிலே முதல் நாள், வேலையில முதல் நாள், ஒரு காரியத்தை கையிட்டு செய்யறீங்க அதுல ஒரு முதல் நாள் ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் முதல் நாள் இருக்குதோ அந்த முதல் நாள் தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி வந்துடுவோம். அல்லேலூயா. என்ன இன்னைக்கு ஆண்டவர் ரட்சித்தாருங்க. இந்த நாள் இன்னைக்கு ரட்சித்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு தான் நான் உண்மையா மனம் திரும்புறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்தோத்திரம். இதே நாள் இன்னைக்கு தேதி 6/10 ஞாயிற்றுக்கிழமை, நீங்கள் ரட்சித்தார்னு வைத்துக்கல. இது அப்போ அடுத்த வருஷம் 2025 இதே 6ஆம் தேதி ஸ்தோத்திரம். அடுத்த வருஷம் வரும்போது திங்கக்கிழமை வரும். திங்கக்கிழமை ஸ்தோத்திரம் 10ஆம் மாதம் அக்டோபர் மாதம் வருது. நான் அந்த நாளை மறந்தேன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் என்ன நாள்? கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பில் முதல் நாள். இந்த நாளை நான் மறந்தேன்னு சொன்னால் நான் எப்படி நான் ரட்சிப்பில் சரியாக நீக்கி நிலைக்க முடியும்? ஆமே. அல்லேலூயா. ஆமே. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஒரு பிறந்த நாளுக்கு நம்ம ஒரு தவறாம ஒரு கேக்கு வெட்ட பழகி இருக்கிறோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட நாளை மறந்து விடுகிறோம். இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு முதல் நாள் நம்ம இன்னைக்கு ஸ்தோத்திரம். ஒரு குடும்பத்தில் நம்ம ஒரு வாழ்கிறோமே, ஒரு குடும்ப அமைப்பில் இருக்கிறோமே, அந்த குடும்பத்தினுடைய செட்டப்பில் நம்ம இருக்கிறோமே. இன்னைக்கு நம்ம கணவனை மனைவியா கர்த்தர் நம்மளை இணைத்தாரே, அந்த நாளை நாம மறந்து இருக்கிறோமே. அந்த முதல் நாள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற ஒரு நாள், கர்த்தரை நினைக்கிற ஒரு நாள். அல்லேலூயா. சிலதெல்லாம் கடந்து போய் விட்டு கொடுக்கிறோம். வாழ்க்கையில முதல் நாள் கர்த்தர் எங்க வச்சிருக்கிறார், அந்த முதல் நாளை எல்லாமே கர்த்தரை கனப்படுத்தணும். ஆமே. அந்த நாளை நம்ம கனப்படுத்த வேண்டிய விதத்தில் கனப்படுத்தலைனாக்கா ஸ்தோத்திரம், என் குடும்பத்தில் நிம்மதியாக இல்லை, பரவாயில்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு பேசுகிறாரு. ஸ்தோத்திரம். எனக்கு கணவன் மனைவி கூட எனக்கு உறவு இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு நெருக்கம் இல்லை, ஐக்கியம் இல்லை. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஸ்தோத்திரம். நம்ம இந்த நாளெல்லாம் மறந்து விடக்கூடாது. வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த முதல் நாள் அதுதான். நம்ம அதை கொஞ்சம் ஸ்டடி படுத்தணும். ஆமே.
கொஞ்சம் சரியாக்கி கொள்ளணும். பிரச்சனை வந்தால் மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். ஆமே, ஸ்தோத்திரம். இந்த முதலாவது நாளை விட்டுவிடக்கூடாது. முதலாவது நாள் நம்ம ஸ்தோத்திரம், அவன் சிறையிருப்பிலிருந்து வெளியே வரான். முதலாவது நாள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரான். முதலாவது நாள் பாவத்திலிருந்து வெளியே வரான். முதலாவது நாள் சாபத்திலிருந்து வெளியே வரான். முதலாவது நாள் அசுத்தம், களியாட்டு, விக்கிரகம், விபச்சாரம், வேசித்தனம் இவைகளிலிருந்து வெளியே வரான். அதிலிருந்து வெளியே வரான், பாபிலோன்ல இருந்து. பாபிலோனுடைய பின்னணியம் இதுதான். அப்ப முதலாவது நாள் அந்த இடத்துல வெளியே வரான். அந்த முதலாவது நாள் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, ஸ்தோத்திரம், நம்மள கர்த்தர் ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டில் கொண்டு வச்ச நாள் தான் முதலாவது நாள். ஆமே, ஸ்தோத்திரம். நான் சொல்றது புரியுதுங்களா? நம்மள கர்த்தர் ஒரு ஸ்தானத்தில் கொண்டாந்து நிறுத்திய ஒரு நாள் தான் முதலாவது நாள். அந்த நாளை நம்ம இழந்து விடக்கூடாது. அந்த நாளில் நம்ம தேவனுடைய ஆலயத்திலும் சமூகத்திலும் ஸ்தோத்திரம் அவருடைய பாதத்தில் நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுதுதான் அடிமைத்தனமும் சிறையிருப்புகளும் மாறும் உங்க வாழ்க்கையில. ஸ்தோத்திரம், நீங்க முதலாவது நாளை மறப்பதினாலே உங்களுக்கு பல சிறையிருப்புகளும் அடிமைத்தனங்களும் இருக்கலாம். அது என்ன அடிமைத்தனம் சிறையிருப்பு இருக்குது உங்களுக்கு தான் தெரியும். ஆமே, உங்க வாழ்க்கையில தெரியும், உங்க லைஃப்ல தெரியும், உங்க சூழ்நிலையில தெரியும். அதை நீங்க தான் புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு எந்த இடத்துல சிறையிருப்பு இருக்குது, எந்த இடத்துல அடிமைத்தனம் இருக்கிறது, எந்த இடத்துல வேதனை இருக்குது, எந்த இடத்துல சோதனை இருக்குது, எந்த இடத்துல நெருக்கடி இருக்குது, எந்த இடத்துல கஷ்டம் இருக்குதுன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதை தயவா நீங்க அது மாறணும்னு சொன்னா இந்த முதலாவது நாளை கனப்படுத்துங்க, மறந்துடாதீங்க. ஆமே, ஆமே, அல்லேலூயா. முதலாவது நாள் அவ்வளவு மகிமையான ஒரு நாள். முதலாவது நாள். அடுத்த புத்தகம் அப்படியே திருப்புவோம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். நெகேமியா 8:18 நாம் வாசிக்கலாம். நெகேமியா 8:18 ஸ்தோத்திரம், சேர்ந்து வாசிப்போம். முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. 7 நாள் பண்டிகை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளோவெனில் முறைமையின்படியே விசேஷித்த ஆசரிப்பு நாளாயிருந்தது. 18ஆம் வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயபரமான புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. நான் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையில் சொல்லும் போதுவே சொன்னேன், இந்த முதலாவது நாளிலே எதை நினைவு கூற வேண்டும் என்று சொன்னேன்? இந்த வேதத்தை நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. வசனத்தை நினைவு கூற வேண்டும். அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைவு கூற வேண்டும். அதுக்கு தான் முதலாவது நாள் ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் நம்மளோடு கூட கொடுக்கிறார், நம்மளோடு கூட பேசுகிறார், சபைக்கு தருகிறார், வாழ்க்கைக்கு தருகிறார், குடும்பங்களுக்கு தருகிறார், ஜனங்களுக்கு தருகிறார், நமக்கு தருகிறார், பிள்ளைகளுக்கு தருகிறார். அல்லேலூயா, ஆமென். அந்த முதலாவது நாள் என்ன வாசிக்கப்பட்டது? நியாய பிரமாணம், இந்த வேத புத்தகம் வாசிக்கப்பட்டது. அப்ப முதலாவது நாள் இவ்வளவு நேரம் அறிவிப்பில் சொன்ன பார்த்தீங்களா? வருவோம், உட்காருவோம், பைபிளை படிப்போம். ஏன் சொன்னேன்? ஸ்தோத்திரம், ஆண்டவர் முதலாவது நாளுனாலே அந்த முதல் நாள் ஸ்தோத்திரம் வசனத்தை தான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் முன்னாடி வைக்கிறாரு. முதலாவது நாளில நம்மளுடைய நினைவில் இருக்க வேண்டியது, எண்ணத்தில் இணைக்க வேண்டியது, உள்ளத்தில் இருக்க வேண்டியது, ஞாபகத்தில் வர வேண்டியது என்னன்னு சொன்னா நியாய பிரமாணம் வர வேண்டும், வசனம் வர வேண்டும். நேற்று உபவாச ஜபத்தில் அவரை சொல்லும் போது சொன்னேன், நல்லா ஜெபிக்கிறீங்க, சந்தோஷம். ஆனால் அந்த ஜபத்தில் வாக்கு தத்தங்களை சொல்லணும், ஜபத்தில் வசனங்களை சொல்லணும், ஜபத்தில் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும். அல்லேலூயா. இந்த நியாய பிரமாணத்துக்கு அவ்வளவு வலிமை உண்டு. ஆமென். இந்த வசனம் தான் கிரியை செய்யும். அவருடைய வசனம் ஆவியா இருக்கிறது, ஜீவனா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவது நாள் வசனத்தை வாசிக்க வேண்டும். ஆமென். 1ஆம் தேதியா காலையில ஸ்தோத்திரம் எழும்பிடுங்க, காலையில எழும்பிடுங்க. ஸ்தோத்திரம். காலையில சபைக்கு வருவோம், காலையில ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் அமருவோம். ஸ்தோத்திரம். அந்த முதலாவது நாள், நாளைக்கு வாரத்தில் முதலாவது நாளா வீட்டில் எல்லோரும் எழும்புவோம், காலையில் எடுப்போம். ஸ்தோத்திரம். முதலாவது வசனத்தை படிப்போம். இப்போ காலையில் அதிகாலை ஜபங்கள்லாம் இப்போ ஸ்தோத்திரம் எடுத்ததோ வந்ததோ முதல்ல வசனத்தை படித்து விட்டு தான் அப்புறம் ஜபமே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முதலாவது நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட்டது. ஆனால் வார்த்தை அவ்வளோ அழகா சொல்லுது, தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட்டது. தினம் தினம். கொஞ்சம் வசனத்தை பார்ப்போமே. 18ஆம் வசனத்தில் தினம் தினம், டே பை டே,
தினந்தோறும் நாள்தோறும் அன்னாடம் அன்றன்றைக்கு கர்த்தர் நியாயபரமான புத்தகத்தை வாசிக்க வை. முதலாவது நாளிலே நம்ம வாழ்க்கையில இந்த பைபிள் தான் திறக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் நம்ம நினைக்கணும், நம்ம படிக்க தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறோம். நேற்று உபவாச ஜபத்தில் உங்களுக்கெல்லாம் சேர்த்து ஜெபம் பண்ணோம். எத்தனை பேர் நீங்கள் ஸ்தோத்திரம் பைபிள் இந்த ஒரு வாரத்தில் கூட எத்தனை பேர் திறந்து படிச்சிங்கன்னு தெரியல. சின்னவங்களும் பெரியவங்கள படிக்க தெரிஞ்சு எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. படிக்க தெரிஞ்சு எத்தனை பேர் நீங்கள் பைபிளை திறந்து ஒரு அதிகாரமாச்சும் படிச்சிங்களான்னு தெரியல. ஆமாம், ஸ்தோத்திரம். முதலாவது நாளே என்ன சொல்லுது வேதம்? பைபிளை திறந்து முதல்ல தினம் தினம் படின்னு சொல்லுது. ஆமாம், இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை கேட்குற நாம ஸ்தோத்திரம். நம்ம நேற்று படித்தோமா தெரியல, முந்த நாள் படித்தோமா தெரியல, 2 நாளைக்கு முன்னாடி படித்தோமா தெரியல. நம்ம வாழ்க்கையில் முறையான வேத வாசிப்பு இருக்குதா தெரியலை. ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கலைன்னு மாத்திரம் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் மேலே பல குற்றச்சாட்டை வைக்கிறோம். நமக்கு படிக்க தெரியுமே, ஸ்தோத்திரம். வேதத்தை படிக்க முடியுதா? ஆமே, அல்லேலூயா. முதலாவது நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட்டது, முதலாம் நாளிலே வாசிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். தினம் தினம் வாசிக்கப்பட்டது. இன்னைக்கு இந்த முதலாம் நாளுடைய நம்ம சத்தியத்தை அறியணும். முதல்ல நான் எதை செய்யணும்னா என் பைபிளை எடுத்து படிக்கணும். உங்கள் பிள்ளைகளை எடுத்து படிக்க சொல்லுங்க. ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமே, அல்லேலூயா. முதல்ல நம்ம வீட்டில் வாசிக்கப்படுவது வசனமாக இருக்கட்டும். நம்ம வாயில் முதல்ல ஸ்தோத்திரம் அறிக்கையிடப்படுவது காலையில் ஒரு வசனமாக இருக்கட்டும், ஒரு அதிகாரமாக இருக்கட்டும், ஒரு சங்கீத பகுதியாக இருக்கட்டும், ஒரு நீதிமொழி பகுதியாக இருக்கட்டும். ஆமே, நம்ம அன்றாட வேத வாசிப்பினுடைய அதிகாரமாக இருக்கட்டும், ஆகமமாக இருக்கட்டும். அல்லேலூயா. முதலாம் நாளிலே சபை மறக்காத முதலாவது நாள் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குது. ஸ்தோத்திரம். ஆமே, அதுதான் இந்த மாதம் இந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. இந்த வருஷத்துக்கு முதலாவது நாளிலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான் உங்களுக்கு முன்னாடி ஸ்தோத்திர ஃப்ளெக்ஸில் பேனராக இருக்கிறது. ஆமே, ஆண்டவர் மறக்கலை. பல வேலை யார் தான் மறந்துருக்கிறோம்? எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் இதுதானு? ஆமே, சிலருக்கு நினைவு இருக்கும், சிலருக்கு நினைவு இருக்க வாய்ப்பு இல்லை. சிலருக்கு போன மாதம் வாக்குத்தத்தம் எத்தனை பேருக்கு நினைவு இருக்கும் தெரியல. முதலாம் நாள் தினம் தினம் வசனம் வாசிக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளை, நமக்கு இதெல்லாம் ஒரு சவாலாக எடுத்துக்குவோம். நம்ம வாழ்க்கையில் முதலாவது எடுத்த உடனே ஸ்தோத்திர வேதத்தை வாசிப்போம். இன்னைக்கு நிறைய வசதி வந்து விட்டது. இன்னைக்கு ஃபோன்லேயே இன்னைக்கு மொபைல் ஆப் வந்து விட்டது. ஸ்தோத்திர வசனத்தை கேட்பது டிவியில் வந்து விட்டது, டிவி சேனல்களில் வந்து விட்டது, யூடியூப்பில் வந்து விட்டது. ஸ்தோத்திரம். எங்கே போனாலும் கையில் வேதத்தை தூக்கி கொண்டு போகலாம். நம்ம எல்லாம் போய் பேக் எடுக்க பழகிட்டோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு ஹேண்ட் பேக்கை பயன்படுத்துகிறோம். ஒரு சின்ன வேதாகமத்தை உள்ளே வைத்துக் கொள்ளலாம், ஒரு புதிய ஏற்பாடை வைத்துக் கொள்ளலாம். இப்போ நமக்கு வேதாகமம் நம்மளுடைய அளவுக்கு ஏற்றது போல கிடைக்கிறது. சிறிய அளவிலும் கிடைக்கிறது, பெரிய அளவிலும் கிடைக்கிறது. நமக்கு பார்வைக்கு பெரிய எழுத்துள்ளதாக படிப்பதும் கிடைக்கிறது. ரொம்ப ஸ்டைலாக வைக்கிற நம்மளுடைய மணி பர்ஸ் மாதிரியும் கிடைக்கிறது. ஸ்தோத்திரம். எதையாகல ஒன்று நம்ம வாங்கி அந்த வேதத்தை நம்ம தினம் தினம் படிக்க கிருபை தருவாராக. நம்ம பிள்ளைகள் படிக்க கிருபை தருவாராக. நம்ம சந்ததி எல்லாம் வசனத்தை அறிந்த சந்ததியாக மாறுவதாக. அப்பா அப்படி மாற்றுவாராக. ஆண்டவரே அப்படி நடக்கிறப்பா நம்ம தான் நினைக்கணும். அல்லேலூயா. ஆமே, முதலாம் நாள் மறந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நாள். ஐயோ ஸ்தோத்திரம். இன்னைக்கு வா குடும்பமாக உட்காருவோம். நீ ஒரு அதிகாரம், நான் ஒரு அதிகாரம், அப்படியே நம்ம குடும்ப ஜபத்தில் உட்காந்து ஆளுக்கு படிப்போம். அப்படி நம்ம சேர்ந்து படிக்க கர்த்தர் நம்ம வீடுகள்லாம் தொடுவாராக. நம்ம வீடுகள்லாம் வசனத்தால் நிரப்ப கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இஸ்லாமியர்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள்லாம் பார்த்துருப்போம். இந்த மசூதிலாம் அப்படி கடந்து போகும்போது எவ்வளவு வேலை இருக்குது, எவ்வளவோ கடை வச்சிருக்கிறாங்க, எவ்வளவோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்க. வெள்ளிக்கிழமை எல்லாரும் கடையை சாத்திட்டு எப்படி போய் அந்த தொழுகையை பண்ணுறாங்க பார்க்கும்போது எவ்வளோ அழகாக, எவ்வளோ அருமையாக இருக்குது. ஸ்தோத்திரம். நம்ம ஒரு முதலாம் நாள் ஒரு பைபிளை எடுத்து வச்சுட்டு நம்ம வீட்டில் உட்காருவோமே. நமக்கு பொருத்தமான நேரத்தில், நமக்கு கிடைக்கிற நேரத்தில், நமக்கு சௌகரியப்பட்ட நேரத்தில். ஆமே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மாதிரி நல்ல காரியங்களை நம்ம பயன்படுத்தி கொள்வோம், நல்ல காரியங்களை பிடித்து கொள்ளுவோம். ஸ்தோத்திரம். வேதத்தை எடுத்து அப்படி நம்ம அந்த முதலாவது நாள் ஸ்தோத்திரம் வாசிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அப்போ மீதி நாள் பைபிள் படிக்க வேணாவா? அப்படி அல்ல. ஸ்தோத்திரம். மீதி நாள் தனித்தனியாக படிக்கிறோம்.
ஸ்தோத்திரம். அவரவர் விருப்பத்தின்படி படிக்கிறோம். அந்த ஒரு முதலாவது நாள் ஸ்தோத்திரம், ஒரு குடும்பத்தோடு படிக்க, ஒரு சபையோடு படிக்க ஸ்தோத்திரம், கர்த்தர் நமக்கு அது கிருபையை தருவாராக. அல்லேலூயா. ஆமென். வசனம் 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 வசனம். இந்த வசனம் தான், இந்த நியாய பிரமாணம் தான், இந்த வேதம் தான் நம்மளை வழி நடத்துவது, ஆலோசனை கொடுப்பது, நமக்கு ஸ்தோத்திரம் நம்மளை பாவத்திலிருந்து மீட்டு எடுப்பது, தேற்றுவது, ஆற்றுவது, ஆறுதல் படுத்துவது. அல்லேலூயா. இந்த வசனத்தை வைத்து தான், இந்த வசனம் இல்லாமல் நம்ம வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. இந்த வசனத்தால தான் கிறிஸ்தவங்களுடைய விசுவாசமே கட்டப்படும், ஜெபமே கேட்கப்படும். இந்த வசனத்தை வைத்து தான் நம்ம வாழ்க்கையில எல்லாம் நடக்கும். ஆமென். வசனம் இல்லாம நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கிறது? ஒண்ணுமே இல்லை. ஆமென். அப்ப இந்த வசனத்தை வாசிக்க முதலாவது நாள் நம்மளை ஊக்கப்படுத்துகிறது. முதலாம் நாளினுடைய இரண்டாவது சத்தியம் அதுதான். ஆமென். மூன்றாவது ஸ்தோத்திரம், இதை சொல்லி முடிக்கிறேன். எல்லாம் நம்ம மார்க்கு சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளலாம். 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நமக்கு தெரிந்த ஒரு வசனம். மார்க்கு சுவிசேஷம் 16:9. நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து வாசிக்கலாம். எல்லாம் பைபிளை தரப்போம். யாரும் எடுக்காம இருக்க வேண்டாம், எல்லாரும் எடுத்து நம்ம படிக்கலாம். ஸ்தோத்திரம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார். தோத்திரம். அங்கேயே 3 முதல் வருது. முதல் நாள், முதல் தோத்திரம். முதலாம் நாள் அவர் அதிகாலையிலேயே மகதலேனா மரியாள் ஆண்டவரை பார்க்க கல்லறைக்கு போகிறாள். அங்க போன போது முதலாவது தோத்திரம் அவளுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். முதலாவது எழுந்தவரும் அவர் தான், முதலாவது பார்த்தவளும் அவள் தான். ஆமென். அல்லேலூயா. முதலாம் நாள் முதல் தரிசனம். தோத்திரம். இந்த முதலாவது நாள் இன்னொரு 3வது சத்தியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறது. என்னன்னு சொன்னா ஸ்தோத்திரம், இந்த முதலாவது நாளிலேயே நமக்கு நம்ம அறிய வேண்டிய தரிசனம் நமக்கு கிடைச்சிரும். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். நமக்கு கிடைக்க வேண்டிய வெளிப்பாடு முதலாவது நாளே கிடைச்சிருமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மகதலேனா மரியாள் மாத்திரம் எல்லாரும் இருக்கும்போது ஏன் இவங்க போனோம்? அந்த இயேசுவை பார்க்கணுன்ற ஒரு ஏக்கத்தோடு, வாஞ்சையோடு, ஆவலோடு, தாகத்தோடு, பிரியத்தோடு, அன்போடு, அவர் மேல இருக்கிற பாசத்தோடு, நேசத்தோடு அவங்க என்ன செய்யறாங்க? கல்லறையை நோக்கி போறாங்க. முதலாவது நாள் அதிகாலையிலேயே ஃபர்ஸ்ட் போறாங்க. ஃபர்ஸ்ட் ஆளா கர்த்தர் அவளுக்கு தான் தரிசனமாகிறார். நான் உயிரோடு எழுந்துட்டேன். ஆமென். கரத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இந்த முதலாவது நாள் நாம தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துட்டோம் நான் சொன்னா ஃபர்ஸ்ட் முதல் ஆளா நமக்கு தாங்க ஆண்டவரை தரிசனம் ஆவார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். நம்ம ஒரு மகதலேனா மரியாளா நம்ம மாறிவிட வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். முதல் நாள் வந்துட்டோன்னு சொன்னா அப்போ முதலாவது நாளே கர்த்தர் நமக்கு வெளிப்பட்டுடுவார். ஸ்தோத்திரம். அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ற தரிசனத்தை நமக்கு காட்டுவார். அடுத்த நாள் என்ன ஸ்தோத்திரம் நிகழ போகுதுன்றதை கர்த்தர் நம்ம கூட பேசுவார். அன்னைக்கு அந்த ஜபத்திலேயே சொல்லி அனுப்புவார், பாடுற பாட்டிலேயே வெளிப்படுத்தி அனுப்புவார், பண்ற பிரசங்கத்திலேயே ஆண்டவர் நமக்கு உணர்த்தி அனுப்புவார். ஸ்தோத்திரம். அன்னைக்கு கூடி வந்த அந்த கூடுகையிலேயே, அந்த ஜப வேளையிலேயே, இந்த ஆராதனை நேரத்திலேயே ஸ்தோத்திரம் அந்த முதலாவது நாளே அந்த மாசம் 30 நாளுக்கு வேண்டிய ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுத்து அனுப்புவார். ஆமென். முதலாவது நாளே ஒரு தரிசனத்தை கொடுத்துருவார். நமக்கே தெரிஞ்சிடும், மனசுக்குள்ள ஒரு சமாதானம் பெற்றுடுவோம், ஒரு கணிப்பு வந்துடும், ஒரு தோற்றம் தெரிஞ்சிடும், ஒரு இமேஜ் நமக்குள்ள வந்துடும், ஒரு சோத்திரம் நமக்குள்ள என்ன நடக்க போகுதுன்ற ஒரு செய்தியினுடைய சிந்தை, ஒரு நினைவு நமக்குள்ள வந்துடும், ஒரு சரியான ஒரு புரிதல் வந்துடும், ஒரு சோத்திரம் தெளிவு வந்துடும், கிளாரிபிகேஷன் வந்துடும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். கர்த்தர் இதை ஏதோ நடத்துறாரு, கர்த்தர் ஏதோ சொல்றாரு, கர்த்தர் ஏதோ என்கிட்ட பேசுறாரு, இதை ஏதோ ஒன்று உணர்த்துறாரு. ஸ்தோத்திரம். இதை தாமதப்படுத்தாதன்னு சொல்றாரு, இங்க தாமதம் பண்ணுன்னு சொல்றாரு, இதை போன்னு சொல்றாரு, நில்லுன்னு சொல்றாரு, இதை செய்யன்னு சொல்றாரு, இதை செய்யாதன்னு சொல்றாரு. அந்த தரிசனத்தை கர்த்தர் முதலாவது நாளே கொடுத்துருவார். ஆமென். அல்லேலூயா. முதலாவது நாள்ல எவ்வளவு பெரிய அற்புதம் அடங்கி இருக்கிறது. எத்தனை முதலாவது நாளை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவது நாளை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. முதலாவது நாள் நம்ம விட்டுடக்கூடாது. ஸ்தோத்திரம். யாருன்னா கூப்பிட்டா கூட சொல்லுவோம், ஐயா நாளைக்கு ஸ்தோத்திரம் முதல் நாள் காலையில் சபைக்கு போகணும், ஜெபம் இருக்குது, போயிட்டு வந்துடுறேன். சாயந்தரம் ஒரு ஆராதனை இருக்குது, சீக்கிரம் வந்துடுவேன். ஸ்தோத்திரம். இருக்க முடியாது, ஓடி வந்துடணும்.
முதலாவது நாளே கர்த்தர் நம்ம வாழ்க்கையை குறித்த எதிர்காலத்தை பேசுறார். அவளுக்கு தரிசனத்தை காட்டினார். ஆமே, ஸ்தோத்திரம். என்ன தரிசனம்? அடுத்தது மகதலேனா மரியாள் என்ன போய் தான் கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லணுமோ அதை சொல்லுவதற்கான தரிசனம். அவ சும்மா இல்லை, பார்த்துட்டு உடனே போய் என்ன செய்யறா? தன்னோடு இருந்த அத்தனை சீஷருக்கும் போய் அவ சொல்லுகிறாள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன? அந்த முதலாவது நாள் நம்ம பெறுகிற தரிசனம் நம்ம வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றதை கர்த்தர் நமக்கு முன்கூட்டியே அறிவித்து விடுகிறார். ஆமே, அடுத்தது நம்ம என்ன செய்யணும், என்ன பண்ணணும், அந்த தெளிவை கர்த்தர் கொடுத்து நம்மளை சரியா வழி நடத்துறார், கைட் பண்றார். அல்லேலூயா. இன்னைக்கு முதலாவது நாள் எங்க வர வேண்டும்? சபை. முதலாவது நாள் எங்கே? அவருடைய பாதம். முதலாவது நாள் எங்கே? அவருடைய ஆளுகைக்குள். முதலாவது நாள் எங்கே? அவருடைய பிரசன்னத்துக்குள். முதலாவது நாள் எங்கே? அவருடைய ஸ்தோத்திர சன்னிதானத்துக்கு நாம் வர வேண்டும். ஆமே, கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. நம்ம வாழ்க்கையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சத்தியத்தை. முதலாவது நாள் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனத்தையும் சிறையிருப்பையும் மாற்றி போடுகிறது. முதலாவது நாள் தான் நம்ம வாழ்க்கையில தோத்துறோம் வசனம் வெளிப்படுகிறது, நியாய பிரமாணம் வெளிப்படுகிறது, சத்தியம் வெளிப்படுகிறது. ஆமே, ஃபர்ஸ்ட் நாளை கர்த்தர் வாக்குத்தத்தத்தை முதல்ல ஆலயத்தில் பேசுறாரு. அல்லேலூயா, ஆமென், தோத்துறோம். முதலாவது நாள். மூன்றாவது வாசித்தபடி தோத்துறோம் அவர் வெளிப்பாட்டை கொடுத்து அனுப்புறார், தெளிவை கொடுத்து அனுப்புறார், தரிசனத்தை கொடுத்து அனுப்புறார். அடுத்தது நம்ம வாழ்க்கையில என்ன நடக்க போகுதோ அதை சொல்லிடுறாரு. அல்லேலூயா, ஆமென். இதை விடமாட்டான் பிசாசு. ஃபஸ்ட்டு போயிடுறியா நீ? முதலாவது போகலன்னு பார்க்குறியா? 1ஆம் தேதி போகலான்னு பார்க்குறியா? ஸ்தோத்திரம். அன்னைக்கு தான் விடாத பிசாசு நம்மளை வந்து தடை பண்ணிடுவான். அந்த நாள், அந்த தேதி, அதையே மறக்க பண்ணிடுவான். ஸ்தோத்திரம். ஆமென். அந்த நாளுக்கு வந்துட்டாலே அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த நாள் நடக்க போகிற செய்தியை கர்த்தர் நமக்கு சொல்லி அனுப்புவார். உள்ளத்தில் நமக்கு அந்த கிரிகை நடக்கிறது தெரியும், கணிப்பு தெரியும், நம்மளே புரிந்து கொள்ளுவோம், ஆவியானவர் உணர்த்துவா. ஆமென். அதனால தான் மத்தேயு 6:33 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய நீதி ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது நாம தோத்திரம் இதை தேடுவோம். இதுதான் தோத்திரம், டே ஆஃப் த ஃபர்ஸ்ட், முதல் நாள், முதல் நாளுக்குரிய சத்தியம். ஆமென். இதை நாம விட்டுடக்கூடாது, இதை நாம மறந்துடக்கூடாது. அப்போ இந்த முதலாவது நாள் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் கொடுப்போம். இந்த முதலாவது நாள் நாம் அவருக்கு தர வேண்டிய ஸ்தோத்திரம் அந்த இடத்தை, அந்த நேரத்தை நாம் அவருக்கு கொடுப்போம். நம்ம வாழ்க்கையில் அதுக்கு பிறகு வருகிற ஆசீர்வாதங்களையும் முன்னேற்றங்களையும் உயர்வையும் மாற்றத்தையும் நிச்சயம் நாம காண கர்த்தர் கிருபை தருவார். நாம கடைபிடிக்காத பட்சத்தில் வருமா என்று சொன்னால் தெரியாது. நாம் இதை கடைபிடிக்கும் போது கண்டிப்பாய் கர்த்தர் என்ன செய்வார்? அடிமைத்தனங்களையும் சிறையிருப்புகளையும் மாறச் செய்வார். முதலாவது நாள் இந்த வசனத்தை நாம ஸ்தோத்திரம் மையப்படுத்தும் போது தேவன் பேச செய்வார். முதலாவது நாள் இந்த ஸ்தோத்திரம் தேவனை நாம் தரிசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்க போகுது என்ற செய்தியை கர்த்தர் நமக்கு உணர்த்தி அனுப்புவார், பேசி அனுப்புவார். ஆமென், அல்லேலூயா. இந்த 5 காரியத்தை நம்ம மறந்து விடக்கூடாது. முதலாம் நாள் என்பது என்ன ஸ்தோத்திரம் தெரிந்து கொண்டோம். 2வது, எப்படி அந்த முதலாவது நாளை ஆசரிக்க வேண்டும் அதை நாம் தெரிந்து கொண்டோம். 3வது, முதலாவது நாள் எதற்கு சமம் என்று தெரிந்து கொண்டோம். 4வது ஸ்தோத்திரம், முதலாம் நாளினுடைய கட்டளைகள் என்ன, 4வது தெரிந்து கொண்டோம். 5வது, முதலாம் நாளிற்குரிய செய்தி என்ன ஸ்தோத்திரம். இப்போ நம்ம செய்தியும் கேட்டு விட்டோம். அல்லேலூயா. எஸ்ரா 7:9 ஸ்தோத்திரம், நெகேமியா 8:18, மார்க் 6:19. ஆகவே இந்த முதலாம் நாளை நாம் மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. மகிமைப்படுத்துவோம், ஒப்பு கொடுப்போம். முதல் நாள் எந்த நாளா இருந்தாலும் விட்டுடாதீங்க. முதல் நாள் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, சபைக்கு போ. முதல் நாள் நம்ம குடும்பமா போலாம். முதல் நாள் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு, முதல் நாள் ஆலயத்துக்கு, முதல் நாள் தேவனுக்கு, முதல் நாள் தேவ சமூகத்துக்கு. ஆமென். இப்படி நம்ம மாறிடுவோம். ஸ்தோத்திரம். நினைவுக்குள் வந்துடுவோம், அந்த கட்டுப்பாட்டுக்குள் வந்துடுவோம், அந்த வரையறைக்குள் வந்துடுவோம். முதலாம் நாள்
முதலாவது தேவனுக்கு தான். ஆமென். அல்லேலூயா. ரட்சிப்பினால மறக்காதீங்க முதல் நாள். அபிஷேகம் பெற்ற நாளை மறந்துடாதீங்க முதல் நாள். ஆமென். குடும்பமா இணைந்த நாளை முதல் நாளை மறந்துடாதீங்க. ஒரு வேலையை செய்ய உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதம் செஞ்சு துவங்கின நாளை முதல் நாளை மறந்துடாதீங்க. ஒரு ஸ்தோத்திரம் குறிப்பிட்ட காரியத்தை நீங்க செய்ய துவங்கின முதல் நாளை மறந்துடாதீங்க. பிறப்பில முதல் நாளை மறந்துடாதீங்க. வாரத்தின் முதல் நாளை மறக்காதீங்க. மாதத்தின் முதல் நாளை மறக்காதீங்க. வருஷத்தின் முதல் நாளை மறக்காதீங்க. படைப்பிலேயே முதல் நாளை மறக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். இது பெரிய அபூர்வமான செய்தி. இந்த சத்தியம், இந்த செய்தியெல்லாம் தோத்திரம் எந்த பாஸ்டரும் சொல்ல மாட்டாங்க, எந்த சபையிலும் சொல்ல மாட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப அரிது. 99% இதெல்லாம் கிடைக்காது. அல்லேலூயா. இத்தனை வருஷம் நம்ம இயேசு அறிந்திருப்போம், சபைக்கு போயிருப்போம். முதலாவது நாளும் ஓய்வு நாளும் ஒன்று தான்ற ஸ்தோத்திரம் நமக்கு தெளிவை என்னைக்கு தான் கிடைச்சிருக்குது. அல்லேலூயா. 2 நாளும் சரிசமம், ஈக்குவாலிட்டி என்னைக்கு தான் நமக்கு தெரியுது. நம்ம இது வரைக்கும் தனித்தனியாக பிரித்து பார்த்துருக்குறோம். 1ஆம் தேதி நடந்தால் அதுக்கு பேர் வாக்குத்தத்த ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை நடந்தால் அதுக்கு பேர் ஓய்வு நாள் ஆராதனை நம்ம நினைக்கிறோம். ஸ்தோத்திரம். அதுக்கு பேர் தான் சபை ஒழுங்குல வச்சது. ஆனால் வேதம் வச்சதும் ஆண்டவர் வச்சதும் ஒன்னே ஒன்று தான். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தமான ஆராதனை தான் வச்சிருக்கிறார். பரிசுத்தமான ஐக்கியம் தான் வச்சுக்கிறார். 2 ஒரே நாள், 2 ஜபம் ஒரே ஜபம், 2 ஆராதனை ஒரே ஆராதனை, 2 சரிசமம். எவ்வளவு பெரிய நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா நாளும் பரிசுத்தமா இருக்கணும். ஆனா அந்த முதல் நாளுக்கு மாத்திரம் என்ன செய்யணும்? விசேஷமா பரிசுத்தத்தை நினைக்கணும். பிரத்யேகமா பரிசுத்தத்தை கொண்டாடணும். ஆமென். உணர்வு, எண்ணம், ஏக்கம், இருதயம், மனசு, பார்வை, சிந்தை, பேச்சு எல்லாம் பரிசுத்தத்தை நினைவு கூறணும். எவ்வளவு பெரிய சத்தியம். தோத்திரம். ஆமென். அப்ப அந்த முதலாவது நாளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க கிருபை தருவாராக. கொடுப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். இந்த சத்தியத்தின்படி நம்மளை ஆசீர்வதிப்பா. இந்த சத்தியத்தின்படி கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமென். மகதலேனா மரியாளுக்கு செய்தவர், நெகேமியாவுக்கு செய்தவர், எஸ்ராவுக்கு செய்தவர் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயம் செய்வார். ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். பரிசுத்த பிதாவே, என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன். தேவனே என்னை அர்ப்பணிக்கிறேன்.